தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம் சிவனே, அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. முரளி டேட் 5/6/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற சுகத்திற்காக உங்களுக்கு எல்லையற்ற ஞானம் கிடைக்கிறது. நீங்கள் மீண்டும் ராஜயோக படிப்பின் மூலம் ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். இன்றைய கேள்வி, உங்களுடைய ஈஸ்வரிய பரிவாரமானது எந்த விஷயத்தில் மிகவும் தனிப்பட்டதாக இருக்கிறது? பதில், இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் சிலர் ஒரு நாள் குழந்தையாக, சிலர் 8 நாட்கள் குழந்தையாக இருந்தாலும் அனைவரும் படிக்கின்றனர். தந்தையே ஆசிரியராக வந்து தனது குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றார். இது மிகவும் தனிப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஆத்மா படிக்கின்றது, பாபா என ஆத்மாதான் சொல்கிறது. பிறகு பாபா குழந்தைகளுக்கு 84 பிறவிகளின் கதையை கூறுகின்றார். இன்றைய பாடல், தூர தேசத்தில் வசிப்பவரே ஓம் சாந்தி. விருக்ஷபதி நாளை பிரகாஷ்பதி நாளாக குருவாரம் வியாழக்கிழமை என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த விழாக்கள் அனைத்தும் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடி வருகின்றனர். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பிரகாஷ்பதி குருவார் நாளை கொண்டாடுகின்றீர்கள். விருக்ஷபதி ஷோபாபா இந்த மனித உலக மரத்தின் விதை ரூபமாக சைத்தன்யமாக இருக்கிறார். அவரே இந்த மரத்தின் 3 கால ஞானத்தை அறிந்தவராக இருக்கிறார். எந்த மரம்? மனித சிருஷ்டி மரத்தினுடைய முக்காலத்தையும் உணர்ந்தவர் யாரு? விருக்ஷபதி ஷோபாபா தான். மேலும் மற்ற அனைத்து ஜட மரங்களாகும். மற்ற எல்லா மரங்களும் ஜட மரங்கள். இது சைத்தன்ய மரமாக இருக்கிறது. இதனை கல்ப விருட்சகம் என கூறப்படுகிறது. இதனுடைய ஆயுள் காலம் 5000 ஆண்டுகளாகும். மேலும் இந்த மரம் 4 பாகங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் 4 பாகங்கள் அடங்கியதாக இருக்கிறது. இந்த உலகமும் 4 பாகங்களாக, அதாவது 4 யுகங்களாக இருக்கிறது. இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் கடைசி நிலையாகும். 4வது நிலை நடந்துட்டு இருக்குது. உலகம் மிக பெரியதாக இருக்கிறது. இந்த ஞானம் வேறு எந்த மனிதர்களின் புத்தியிலும் இல்லை. இதுதான் புதிய உலகத்திற்கான புதிய கல்வியாகும். மேலும் மீண்டும் புதிய உலகிற்கு ராஜாவாக ஆவதற்கும் ஆதி சனாதனா தேவி தேவதை ஆவதற்கும் இது புதிய கல்வியாகும். ஹிந்தி பாஷையில் தான் கூறப்படுகிறது. மற்றவர்கள் ராஜ்யம் ஏற்படும் போது அவர்களுடைய மொழி வேறுபடுகின்றது. சத்தியுகத்தில் என்ன மொழி இருக்கும் என்பது குழந்தைகளுக்கு சிறிதளவும் தெரியும். ஆரம்ப காலத்தில் குழந்தைகள் தியானத்தில் சென்று அதை பற்றி கூறினார்கள். அதாவது டிரான்ஸ்ல போகும் பொழுது சத்தியுகத்தினுடைய பாஷை எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சமாவது குழந்தைங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு பாபா. அங்க சமஸ்கிருதம் இருக்காது, இங்குதான் சமஸ்கிருதமும் இருக்கிறது. எது இங்கு இருக்கிறதோ அது அங்கு இருக்க முடியாது. இவர்தான் விருட்சபதியாக இருக்கின்றார் என குழந்தைகள் அறிந்துள்ளனர். இவரை படைப்பவர், அதாவது தந்தை எனவும் கூறப்படுகிறது. ஷோபாபா தான் விருட்சபதியாக இருக்கிறாரு, படைக்கக்கூடியவராக இருக்கிறாரு, அப்பா அப்படின்னு அவரை தான் நம்ம சொல்றோம். இவர் சைத்தன்யமான விதை ரூபமாக இருக்கின்றார். எப்படி அந்த மரத்தினுடைய விதை ஜடம், பேசாது. ஆனா இந்த மனித சிருஷ்டி மரத்தினுடைய விதை ஷோபாபா உயிரோட்டமா இருக்கிறாரு, பேசுறாரு, சைத்தன்யமா இருக்கிறாரு. மற்ற அனைத்து விதைகளும் ஜடமாக இருக்கின்றன. குழந்தைகள் முழு உலகத்தின் 3 காலத்தையும் அறிய வேண்டும் அல்லவா? இந்த நேர ஞானம் இல்லாததால் மனிதர்களிடம் சுகம் இல்லை. இந்த நேரத்தினுடைய ஞானம், இந்த உலகம் இப்ப எப்படி இருக்கு,
இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற அந்த ஞானம் இல்லாததுனால யாருக்கிட்டையுமே சுகமே கிடையாதுங்கிறார் பாபா. இதுதான் எல்லையற்ற ஞானம். இதன் மூலம் எல்லையற்ற சுகம் கிடைக்கிறது. எல்லைக்குட்பட்ட ஞானத்தின் மூலம் அல்பகால சுகம் கிடைக்கிறது. இப்போ கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிறவியில ஒரு நல்ல வேலைக்கு போய் போஸ்டிங் அடைஞ்சு சம்பாதிக்கிறாங்க, எல்லைக்குட்பட்ட சுகம் இருக்கு. ஆனா இதன் மூலமாக 21 பிறவிக்கு நீங்க சுகத்தை அடையிறீங்க. நாம் எல்லையற்ற சுகத்தை அடைய மீண்டும் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இந்த மீண்டும் என்ற வார்த்தையை நீங்கள் மட்டுமே கேட்கின்றீர்கள். நீங்கள் தான் மீண்டும் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கு இந்த ராஜயோக படிப்பை படிக்கின்றீர்கள். தந்தை நிராகாரமாக ஞான கடலாக இருக்கின்றார் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். குழந்தைகளும் நிராகாரமான ஆத்மாக்களாக இருக்கின்றனர். ஆனால் அனைவருக்கும் தனித்தனியான சரீரம் இருக்கிறது. இதனை ஆலோகிக்க பிறவி என கூறப்படுகிறது. வேற எந்த மனிதரும் இவ்வாறு பிறவி எடுக்க முடியாது. எவ்வாறு இவர் பிறவி எடுத்தார்? யாரு? பிரம்ம பாபா. இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் பிரவேசம் செய்கிறேன் அப்படின்னு சிவபாபா சொல்றாரு. குழந்தைகளுக்கு, அதாவது ஆத்மாக்களுக்கு நேரில் வந்து புரிய வைக்கின்றார். வேறு யாரும் குழந்தைகளே என கூறுவதில்லை. எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சிவபாபா நம் ஆத்மாக்களின் தந்தை என புரிந்துள்ளனர். அவர்களும் குழந்தைகளே என கூறுவார்கள். வேறு எந்த மனித ஆத்மாக்களையும் ஈஸ்வரா மற்றும் பாபா என கூற முடியாது. இங்கு காந்திஜியை கூட பாபுஜி என கூறுகின்றனர். முனிசிபாலிட்டி மேயரை கூட தந்தை என கூறுகின்றனர். ஆனால் அந்த தந்தை அனைவரும் தேகதாரி மனிதர்கள். ஆத்மாக்களின் தந்தையானவர் நமக்கு படிப்பிக்கின்றார் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என தந்தை அடிக்கடி கூறுகின்றார். அந்த தந்தை ஆத்மாக்களுக்கு மட்டுமே படிப்பிக்கின்றார். இதுதான் ஈஸ்வரிய பரிவாரமாகும். தந்தைக்கு நிறைய குழந்தைகள் இருக்கின்றன. பாபா நான் உங்களுடையவன் என நீங்களும் கூறுகின்றீர்கள். நீங்கள் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். நாங்கள் உங்களுடைய ஒரு நாள் குழந்தையாக, 8 நாட்கள் குழந்தையாக, 1 மாத குழந்தையாக இருக்கிறோம் என கூறுகின்றனர். முதலில் சிறிய குழந்தைகளாக தான் இருப்பார்கள். 2-4 நாட்கள் குழந்தைகளாக இருந்தாலும் உடல் பெரியதாக தான் இருக்கும் அல்லவா, வளர வளர. எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் படிப்பு வேண்டும். யார் வந்தாலும் அனைவருக்கும் தந்தை படிப்பிக்கின்றார். நீங்களும் படிக்கின்றீர்கள். தந்தையின் குழந்தைகளாக ஆன பிறகு நீங்கள் 84 பிறவிகள் எப்படி எடுத்தீர்கள் என தந்தை புரிய வைக்கின்றார். நானும் கூட பல பிறவிகளின் கடைசி இந்த நேரத்தில் இவருக்குள் பிரவேசமாகி பிறகு படிப்பிக்கின்றேன். நாம் இங்கு மிகப்பெரிய டீச்சரிடம் வந்திருக்கிறோம் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். பிறகு இவர் மூலம் மற்ற டீச்சர்கள் உருவாகின்றார்கள். அவர்களை வழிகாட்டி என கூறப்படுகிறது. அவர்களும் அனைவருக்கும் படிப்பிக்கின்றனர். யாரெல்லாம் புரிந்துள்ளனரோ அவர்களும் படிப்பிக்கின்றவர்கள்தான். 2 தந்தையை பற்றி முதலில் புரிய வைக்க வேண்டும். ஒன்று லௌகீக தந்தை, மற்றொன்று பாரலௌகிக தந்தை ஆவார். மிகவும் பெரியவர் பாரலௌகிக தந்தை ஆவார். அவரை பகவான் என கூறப்படுகிறது. இப்பொழுது நமக்கு பாரலௌகிக தந்தை கிடைத்துள்ளார். வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. நாளடைவில் தெரிந்து கொள்வார்கள். ஆத்மாக்களுக்கு பாபா படிப்பிக்கின்றார் என குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மாக்கள் நாம் ஒரு சரீரத்தை விட்டு பிறகு மற்றொரு சரீரம் எடுக்கின்றோம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆவதற்கு வந்திருக்கிறோம். சில குழந்தைகள் நாளடைவில் மிக உயர்ந்த இந்த படிப்பை விட்டு விடுகின்றனர். ஏதாவது விஷயத்தில் சந்தேகத்தில் வருகின்றனர், அல்லது மாயாவின் எதையாவது ஒரு புயலை பொறித்து கொள்ள முடியாமல் போய்விடுகின்றனர். மாயாவினுடைய புயல் அப்படி வருது. காமம் என்ற மகா எதிரியிடம் தோல்வி அடைந்து இதன் காரணமாக படிப்பை விட்டு விடுகின்றனர். காமம் என்ற மகா எதிரியிடம் தோல்வி காரணமாகவே குழந்தைகள் மிகவும் சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பாபா எங்களை அழுக்காக விடாமல் காப்பாற்றுங்கள் என கல்பமாக அப்பாவி பெண்கள் நீங்கள் தான் அழைத்து வந்தீர்கள். நினைவு செய்வதை தவிர வேறு வழி இல்லை என தந்தை கூறுகின்றார்.
நினைவின் மூலமாகவே சக்தி வந்து சேரும். பலசாலி மாயாவின் சக்தியும் குறைந்து விடும். பாபாவை நினைக்க நினைக்க ஆத்மால சக்தி வரும், மாயாவனுடைய சக்தி வந்து அப்பதான் குறையும். பிறகு நீங்கள் விடுபடுவீர்கள். அவ்வாறு நிறைய பேர் பந்தனங்களில் இருந்து விடுதலை அடைந்து விடுகின்றனர். பிறகு கொடுமைகள் முடிந்து விடுகிறது. சிவபாபாவிடம் பிரம்மா மூலமாக உரையாடுகின்றனர். இந்த பழக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். சிவபாபா கிட்ட நம்ம பேசணும்னா பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா இருக்காரு நினைச்சிட்டு பேசினோம் அப்படின்னா அது சிவபாபாவுக்கு போயிடும். இந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்க. நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். அவர் இந்த பிரம்மாவின் உடலில் வருகின்றார். நாம் சிவபாபாவின் எதிரில் அமர்ந்துள்ளோம். நினைவின் மூலமாகவே பாவங்கள் அழியும். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதே கல்வியாகும். தந்தையை சந்திக்க வந்தாலும் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். ஆத்ம அபிமானி பவ, ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். இந்த ஞானமும் உங்களுக்கு எப்பொழுதுதான் கிடைக்கிறது. இதில் தான் உழைப்பு இருக்கிறது. அங்கு பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு வேதம் சாஸ்திரங்கள் படிக்கின்றனர். இங்கு நினைவு செய்வதில் மட்டுமே உழைப்பு இருக்கிறது. இது மிகவும் சகஜமானதாக இருக்கிறது. இதுவே மிகவும் கடினமானதாகவும் இருக்கிறது. சுலபத்திலேயும் சுலபமான ஞானம், கஷ்டத்திலேயும் கஷ்டமான ஞானம். தந்தையை நினைவு செய்வது போன்று மிகவும் சகஜமான விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை. குழந்தை பிறந்தவுடன் பாபா பாபா என கூற தொடங்கிவிடும். பெண் குழந்தைகள் வாயிலிருந்து அம்மா என்ற வார்த்தை வரும். ஆத்மாவானது பெண் சரீரத்தை எடுக்கிறது. பெண் அம்மாவிடம் தான் செல்லும். ஆண் குழந்தை குறிப்பாக தந்தையை நினைவு செய்யும். ஏனென்றால் பிராப்தி கிடைக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகள். தந்தையிடமிருந்து உங்களுக்கு பிராப்தி கிடைக்கிறது. நினைவு செய்வதன் மூலம் ஆத்மாவிற்கு தந்தையிடமிருந்து பிராப்தி கிடைக்கிறது. தேக அபிமானியாக இருந்தால் பிராப்தி அடைவதில் கஷ்டம் ஏற்படும். நான் குழந்தைகளுக்கு மட்டுமே படிப்பிக்கின்றேன் என தந்தை கூறுகின்றார். குழந்தைகளாகிய நமக்கு தந்தை படிப்பிக்கின்றார் என குழந்தைகளும் புரிந்துள்ளனர். இந்த விஷயங்களை தந்தையை தவிர வேறு யாரும் கூற முடியாது. பக்தி மார்க்கத்தில் அவர் மீதுதான் உங்களுடைய அன்பு இருந்தது. நீங்கள் அனைவரும் அந்த அன்பான நாயகனுக்கு அன்பான நாயகிகளாக இருந்தீர்கள். அன்பான துணைவனுக்கு துணைவிகளாக இருந்தீர்கள். முழு உலகத்தைச் சேர்ந்த அனைவரும் ஒரு நாயகனின் அன்பானவர்கள். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் சிவபாபாவுடைய துணைவிகள் தான். பரமாத்மாவை அனைவரும் பரம்பிதா என அழைக்கின்றனர். தந்தையை நாயகி என கூற முடியாது. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அன்பான நாயகிகளாக இருந்தீர்கள் என தந்தை புரிய வைக்கின்றார். அன்பான காதலிகளாக இருந்தீங்க. இப்பொழுதும் நிறைய பேர் அவ்வாறு இருந்தாலும் யாரை பரமாத்மா என கூறுவது என்பதில் மிகவும் குழப்பத்தில் உள்ளனர். கணேஷ், ஹனுமான் போன்றவர்களை பரமாத்மா என கூறி முற்றிலும் குழப்பமடைந்து விட்டனர். ஒரு பாபாவை தவிர வேறு யாருக்கும் இதனை சரி செய்வதற்கான சக்தி இல்லை. உலகத்துல எல்லாரையும் கடவுள், எல்லாரு கூட கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த சரி செய்யறதுக்கான சக்தி வந்து ஒரே ஒரு பரமாத்மா சிவ தந்தை கிட்டதான் இருக்கு. தந்தையே வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகள் வரிசை கிரமப்படி புரிந்து கொண்டு மேலும் புரிய வைப்பதற்கு தகுதியாகின்றனர். ராஜ்யம் உருவாகி கொண்டு இருக்கிறது. கல்பத்திற்கு முன்பாக படித்தது போல் இங்கு நீங்கள் படிக்கின்றீர்கள். பிறகு இதற்கான பிராப்தியை புதிய உலகத்தில் அடைவீர்கள். அதனை அமரலோகம் என கூறப்படுகிறது. நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகின்றீர்கள். அங்கு ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது. அந்த உலகத்திற்கு பெயரே சொர்க்கமாகும். குழந்தைகள், உங்களுக்கு இந்த படிப்பில் மிகவும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்வதால் தந்தையின் பொக்கிஷத்தின் நினைவு வரும். ஒரு வினாடியில் முழு நாடகத்தின் ஞானம் புத்தியில் வருகின்றது. மூலவதனம், சூக்ஷ்மவதனம், ஸ்தூலவதனம், 84 பிறவிகளின் சக்கரம். இந்த நாடகம் முழுவதும் பாரதத்தில் மட்டுமே உருவாகி இருக்கிறது. மற்றவை எல்லாமே மேலோட்டமானதாகும். ஞானத்தை தந்தை உங்களுக்கு தருகின்றார். நீங்கள் தான் மிகவும் உயர்ந்தவராக ஆகி பிறகு தாழ்ந்த நிலை அடைகின்றீர்கள். இரட்டை கிரீடதாரி ராஜாவாகி பிறகு முற்றிலும் ஏழையாகின்றீர்கள். இப்பொழுது பாரதம் முற்றிலும் ஏழ்மையாகிவிட்டது.
பிரஜைகளின் ராஜ்யம் நடக்கிறது. சத்தியுகத்தில் இரட்டை கிரீடதாரி மகாராஜா மகாராணியின் ராஜ்யம் இருந்தது. ஆதிதேவன் பிரம்மாவிற்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளதை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். பிரம்மாவையும் ஹனுமானையும் மகாவீர் என கூறுகின்றனர். நடைமுறையில் குழந்தைகள் நீங்களே மிகவும் உண்மையான மகாவீரர்கள். ஏனென்றால் யோகத்தின் மூலம் சக்தி அடைகின்றீர்கள். மாயாவின் புயல் எவ்வளவு வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் மகாவீரரின் மகாவீர் குழந்தைகள். ஏனென்றால் நீங்கள் மாயா மீது வெற்றி பெறுகின்றீர்கள். 5 விகாரங்கள் எனும் ராவணன் மீது ஒவ்வொருவரும் வெற்றி அடைகின்றீர்கள். ஒரு மனிதருக்கான விஷயம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் வில்லை உடைத்து மாயா மீது வெற்றி பெற வேண்டும். இதில் யுத்தத்திற்கான விஷயம் இல்லை. ஐரோப்பாவாசி எப்படி சண்டையிடுகின்றனர்? பாரதத்தில் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கு இடையில் யுத்தம் நடந்ததாக கூறப்படுகிறது. இரத்தத்தின் ஆறு ஓடுவதாக கூறப்படுகிறது. பிறகு பாலாறு ஓடும். விஷ்ணுவை பார்க்கடலில் இருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஏரியை உருவாக்கி அதில் விஷ்ணுவை காட்டுகின்றனர். ஆக ஏரியில் பால் எப்படி வரும்? முக்கிய நாட்களில் ஏரியில் பால் ஊற்றுகின்றனர். பிறகு பார்க்கடலில் விஷ்ணு சயனத்தில் இருப்பதை போல் காட்டுகின்றனர். அர்த்தம் ஒன்றும் இல்லை. 4 புஜங்களோடு எந்த மனிதரும் இருப்பது இல்லை. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் சமூக சேவகர்கள், ஆன்மீக தந்தையின் குழந்தைகள். தந்தை அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். இதில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சந்தேகம் வருவது எனில் மாயாவின் புயலாகும். பத்தீத்த பாவனரே, வாருங்கள், எங்களை பாவனமாக்குங்கள் என என்னை நீங்கள் தான் அழைத்தீர்கள். மனதால் என்னை மட்டுமே நினைவு செய்தால் நீங்கள் பாவனமாவீர்கள் என தந்தை கூறுகின்றார். 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். பத்தீத்த பாவனர் ஞான கடல் என ஒரு தந்தையை மட்டுமே கூறப்படுகிறது. பத்தீத்த ஆத்மாக்களை, அதாவது தூய்மை இல்லாத ஆத்மாக்களை தூய்மையாக ஆக்குகின்றார். மேலும் 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தை கூறுகின்றார். 84 பிறவிகளின் சக்கரம் சுழற்சி அடையும். இதற்கு முடிவு இல்லை. தந்தை எவ்வளவு இனிமையானவராக பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கின்றார் என்பதையும் நீங்கள் மட்டுமே முயற்சியின் வரிசைப்படி புரிந்துள்ளீர்கள். என்னிடமிருந்து குழந்தைகள், உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைக்கிறது என தந்தை கூறுகின்றார். ஆனாலும் அப்படிப்பட்ட தந்தையாகிய என்னை கைவிட்டு விடுகின்றனர். படிப்பையும் விட்டு விடுகின்றனர். இதுவும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. எவ்வளவு புரிந்து கொள்ளாதவராக ஆகிவிடுகின்றனர். புத்திசாலி குழந்தைகள் சுலபமாக அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு பிறரையும் படிக்க வைப்பதில் ஈடுபடுவார்கள். அந்த உலகாய படிப்பில் என்ன கிடைக்கிறது, இங்கு இந்த படிப்பு படிக்கிறதுனால் என்ன கிடைக்கிறது என புரிந்து கொண்டு என்ன படிக்க வேண்டும் என்பதையும் உடனடியாக முடிவெடுக்கின்றனர். பாபா குழந்தைகளிடம் கேட்கும் போது குழந்தைகளும் இந்த படிப்பு மிகவும் நல்லது என புரிந்து கொள்கின்றனர். இருந்தாலும் என்ன செய்வது? உலகாய படிப்பு படிக்கவில்லை எனில் உற்றார் உறவினர்கள் கோபித்துக் கொள்வார்கள். நாளுக்கு நாள் நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த அளவு பிறகு படிக்க முடியாது. மிகவும் வேகமாக ஏற்பாடுகள் நடக்கின்றன. எல்லா வகையிலும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? நாளுக்கு நாள் ஒருவருக்கொருவர் விரோதம் அதிகமாகின்றது. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அனைவரையும் அழித்து விடுவோம், அப்படிப்பட்ட பொருட்களை உருவாக்கி இருக்கிறோம் என கூறுகின்றனர். நாடக அனுசாரப்படி இப்பொழுது சண்டை ஏற்படாது. ராஜ்யம் உருவாகும் வரை நாமும் தயாராவோம், அவர்களும் தயாரிக்கின்றனர் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். உங்களுடைய செல்வாக்கு கடைசியில் ஏற்படும். ஆஹா பிரபுவே, உங்களுடைய லீலை அபாரமானது என கூறுவார்கள். இது இந்த நேரத்திற்கான மகிமையாகும். உங்களது வழி செயல் அனைத்தும் தனிப்பட்டது என கூறப்படுகிறது. கடவுளே, உங்களுடைய வழி, உங்களுடைய போக்கு, உங்களுடைய செயல் எல்லாமே தனிப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அனைத்து ஆத்மாக்களின் பாற்றும் தனிப்பட்டதாகும். மனதால் என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய பாவங்கள் அழியும் என தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். ஸ்ரீமத் எப்படி இருக்கிறது? மனிதர்களின் வழி எப்படி இருக்கிறது? முழு உலகிலும் அமைதியை உருவாக்க பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாராலும் முடியாது. 100% தூய்மை, சுகம், அமைதி
நிறைந்த உலகத்தை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போல மீண்டும் நாடக அனுசாரப்படி உருவாக்குகின்றார். எப்படி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகள், நீங்களும் உதவியாளர் ஆகின்றீர்கள். யார் அதிகமாக உதவி செய்கிறார்களோ அவர்களே வெற்றி மாலையில் மணியாக ஆகின்றார்கள். குழந்தைகள், உங்களுடைய பெயர் கூட சுவாரஸ்யமாக வைக்கப்பட்டது. அப்பெல்லாம் டிரான்ஸ்ல போயிட்டு பேர் வச்சாங்க இல்லையா? அந்த பெயர்களை ஆல்பமாக செய்து வைக்க வேண்டும். நீங்கள் வீட்டை விட்டு தந்தையின் உடையவர்களாகி பட்டியில் இருந்தீர்கள், முற்றிலும் பட்டியில் இருந்தீர்கள். அப்படிப்பட்ட உறுதியான பட்டியாக இருந்தது. வேறு யாரும் உள்ளே நுழைய முடிவதில்லை. தந்தையின் உடையவர்களாக ஆன பிறகு பெயர் அவசியம் மாற்ற வேண்டும். அனைத்தையும் அர்ப்பணம் செய்து விட்டனர். எனவே பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தந்தை அனைவருக்கும் பெயர் வைத்தார். அதிசயமாக இருக்கிறதல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, எந்த விஷயத்திலும் சந்தேக புத்தி உடையவராக கூடாது. மாயாவின் புயலை மகாவீரர்களாகி கடந்து செல்ல வேண்டும். மாயாவின் புயல் உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு யோகத்தில் ஈடுபட வேண்டும். 2வது பாயிண்ட்ஸ், புத்திசாலி ஆகி தனது வாழ்க்கையை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். மிகவும் உண்மையான ஆன்மீக சமூக சேவகர்கள் ஆக வேண்டும். ஆன்மீக படிப்பை படிக்க வேண்டும், மேலும் படிப்பிக்க வேண்டும். வரதானம்: அகம்பாவத்தை மற்றும் சுயநலத்தை சமாப்தி செய்து இரக்க உள்ளத்தை உருவாக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. அகம்பாவத்தை மற்றும் சுயநலத்தை சமாப்தம் செய்து இரக்க உள்ளத்தை உருவாக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. விளக்கம்: அவகுணம், கடுமையான சமஸ்காரம், குறைவான புத்தி உடையவர்கள், சதா அவமரியாதை செய்யக்கூடிய ஆத்மாவாக இருந்தாலும் யார் இரக்க உள்ளம் கொண்ட விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகளோ அவர்கள் அனைத்து ஆத்மாவிற்காகவும் சட்டபூர்வமாக இருப்பதின் கூடவே அன்பு நிறைந்தவர்களாக இருப்பார்கள். லவ் அண்ட் லாவா இருப்பாங்க, விலகி இருப்பாங்க, அதே சமயத்துல அன்பாகவும் இருப்பாங்கிறார். ஒருபோதும் இந்த பிரம்மையில் செல்ல மாட்டார்கள். இவர்களை ஒருபொழுதும் மாற்றவே முடியாது. இவர்களே இப்படிதான், அல்லது இவர்களால் ஒன்றுமே செய்யவே முடியாது அப்படிங்கிற பிரம்மையில அவங்க போகமாட்டாங்க. நான் தான் அனைத்தும், இவர்கள் ஒன்றுமே இல்லை, இந்த விதமான அகம்பாவம் மற்றும் சந்தேகத்தை விடுத்து குறைகளையும் மற்றும் தீயவற்றைகளையும் அறிந்து இருந்தாலும் மன்னிக்க கூடிய கருணை உள்ளம் கொண்ட குழந்தைகள் தான் உலக நன்மைக்கான சேவையில் வெற்றி அடைகின்றார்கள். ஸ்லோகன்: எங்கு பிராமணர்களின் உடல், மனம், பொருளின் உதவி அதாவது சகயோகம் உள்ளதோ அங்கு வெற்றியும் சேர்ந்தே இருக்கும். வெற்றி அடைகிறதுக்கு பாபா என்ன சொல்றாரு? எங்கு பிராமணர்களின் உடல், மனம், பொருளின் சகயோகம் உள்ளதோ, உதவி இருக்கோ, அங்கு வெற்றியும் சேர்ந்தே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.